காசா போரில் அடுத்தடுத்து பலியாகும் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பற்றாக்குறையால் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக போர் நடத்தி வருகின்றது. இதனால் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 45,000 பாலஸ்தீனிய மக்கள் பலியாகியுள்ளனர். இந்த போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் ஹமாஸ் அமைப்பை அழிக்காமல் போரை கைவிட மாட்டேன் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிடிவாதமாக உள்ளார். இவரது பிடிவாதத்திற்காக ஓராண்டையும் கடந்து நடந்து வரும் இந்த போரால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலவீனமடைந்து விட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. மேலும் தனது சொந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக வீரியத்துடன் போரிடும் ஹமாஸ் போராட்ட குழுவிடம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தொடர் பின்னடைவை மட்டுமே சந்தித்து வருகின்றது. குறிப்பாக ஹமாஸ் நடத்தும் பதிலடி தாக்குதல்களால் அடுத்தடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை சேர்ந்த வீரர்கள் பலியாகி வருகின்றனர். சனிக்கிழமை வடக்கு காசாவில் நடந்த சண்டையில் 20 வயதான ஜமீர் பர்க் என்ற ஆக்கிரமிப்பு வீரர் உயிரிழந்தார். அதேபோல தெற்கு காசாவில் நடந்த சண்டையில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஏற்கனவே இஸ்ரேல் ராணுவம் வீரர்கள் பற்றாக்குறையால் திண்டாடி வருகின்றது. இதனால் ஒரு படைக்கு 12 வீரர்கள் இருந்த நிலையில் தற்போது 5 முதல் 7 வீரர்கள் மட்டுமே உள்ளனர். இது போரில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.